இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்வாங்க. அல்வா எப்படி செய்யுது பார்ப்போம். அது கடலை மாவில் எப்படி அல்வா செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான வானல் வச்சுட்டேன். வானலில் சிம்மில் இருக்குது, சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அதில் பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை, காய்ந்த திராட்சை இதெல்லாம் வச்சுருக்கேன், நுணுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடித்தேங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூள் தூளாக போயிடுச்சு. இப்போ பாதாம் பருப்பு சரிங்க, பரவாயில்ல, நம்ம தாங்க சாப்பிட போகிறோம். சரி, நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம நுணுக்கி வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் சேர்த்துருவோம். இப்போ நுணுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த வேறு பாத்திரத்தில் பண்ணிக்குவோம், மாற்றிக்குவோம். இப்போ அந்த எண்ணெயிலேயே பாதாம் பருப்பு போட்டு பொரிச்சோம் இல்லையா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இப்போ அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு 100 கிராம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடல மாவு. இதுதான் அளவு பார்த்துக்குங்க. இப்போ இதில் போட்டு நம்ம வந்து நல்லா நெய்யிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த கடல மாவை வந்து நம்ம இந்த நெய்யிலே வதக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்வா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசம் சூப்பராக இருக்குங்க அந்த வாசம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் டம்ளரில் மாவு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த டம்ளராலேயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கோம். இப்போ இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தம் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது ஒரு டம்ளரால் மாவு எடுத்தேன், கடல மாவு. இப்போ அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இந்த பக்கம் நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் சர்க்கரை பாகு எடுத்துருக்கேன். பாருங்கள், ஜீனிங்க, சர்க்கரை இல்லை, ஜீனி. எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் இனிப்பு நான் கம்மி பண்ணி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சர்க்கரை, ஜீனி. நெய்யெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே வருது பாருங்கள். அப்படியே அடி பிடிக்காமல் அப்படி கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. கரண்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்ம நெய் மேலே வந்துச்சு பாருங்கள். அல்வாவுக்கு வந்து நெய் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நெய். அந்த பக்கம் ஜீனி பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அதை நம்ம வடிகட்டி போட்டுருவோம். ஏன்னா ரேஷனில் வாங்கின ஜீனின்றதுனால அதில் ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது இருக்கும். அதை வடிகட்டி நான் மறுபடியும் எடுத்து நான் அதை வடிகட்டி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை பாகை வடிகட்டி இதில் ஊற்றிக்குவோம். பாகு இல்லைங்க, ஒரு லைட்டு பாகு பதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் டஸ்ட்டு ஏதாவது இருக்கும். ஏன்னா ஜீனி நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ உள்ளதெல்லாம் பாதுகாப்பாக தாங்க சாப்பிட்ணும், அதையும் நம்பி சாப்பிடக்கூடாது. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வாசனைக்கு ஏலக்காய் கொட்டிக்குவோம். ஏலக்காய் பவுட்ரு நுணுக்கி கொட்டிக்கிட்டேன். இப்போ பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா அல்வா திரண்டு வரணும். நல்லா அடிப்பிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
கிண்டி விட்டால் தான் அல்வா சூப்பராக வரும். இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. அடிப்பெல்லாம் கிண்டி விட்டாச்சு. இது மிச்சம் இருக்கிற நெய்யை நான் ஊற்றி இறக்கிட்டுனா அல்வா ரெடி ஆகிடுங்க. சாப்பிட வேண்டி தான். சூடாக சாப்பிட்டாலும் சரி, ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி செமையாக இருக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறணும். பாருங்கள் திரண்டு வரணும். அல்வா வந்து அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சி நல்லா இருக்காதுங்க. அல்வாவே இருக்காது அது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முந்திரி பருப்பு நான் போட்டேன் இல்லைங்களா, ஒன்றும் அதிகமாக போட்டு பார்த்தீங்களா, அதுதான் நான் போட்டு வறுத்து எடுத்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நெய்யில். அதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது இதெல்லாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு போட்டு இருக்கிற மிச்சம் நெய்யை ஊற்றி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதாங்க. முடிஞ்சு போச்சு அல்வா, அவ்வளோதான். இப்போ நான் இதை முந்திரி பருப்பு இதில் போட நெய் ஊற்றிக்குவோம். மிச்சம் ஒரு நெய்யை நான் அதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாம் இதில் போட வேண்டியதான். போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. ஜம்முன்னு அல்வா ரெடி. யாரெல்லாம் வரீங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்க, சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடிப்படை இல்லாமல் கிண்டி வச்சு பாருங்கள். அப்படி உருண்டு வருது பாருங்கள். திரண்டு வருது பாருங்கள் அல்வா. அவ்வளோதாங்க, ஒரு அல்வா வந்து வீட்லேயே ரெடியே பண்ணியாச்சு. நல்லா டைட்டாக இருக்கிறதுனால அல்வா ஆறுனா தான் நல்லா சாப்பிட்டா வரும். நல்லா கிண்டி விட்டுருக்கேன். அந்த அளவுக்கு கிண்டி விடுறது தாங்க அதுக்கு அடிப்படை இல்லாமல் கிண்டி விடணும். இன்னும் கொஞ்சம் கை வலிக்கும் தான், என்ன பண்ணுறதுங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், ருசியாக சாப்பிட்ணுன்னா அதுக்கெலாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்க அல்வா. அப்படி திரண்டு அப்படி உருண்டு அப்படியே வருது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் உறவுகளே.